டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்த மும்பையோட பிளேயிங் லெவலில் திடீர்னு பார்த்தா ரோஹித் சர்மாவை காணோம். என்னடா ரோஹித் சர்மாவை காணோம், இன்ஜூர்டு அப்படின்றாங்க. ஆனால் இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே செம ட்ராமா. மிச்சில் மார்ஷ் வந்து ஒரு எட்ஜ் பண்ண அதுக்கு அப்பீலே பண்ணாம விட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் அட்டி பொழந்து 60 ரன் அடிச்சிட்டு போனார். ரிஷப் பண்ட்டுக்கு இன்றைக்கும் ஒரு ஆஃப் டே அண்ட் பூரானுக்கு ஒரு ரேரான ஆஃப் டே. அப்புறம் மாக்ரம் அப்படியே சைலண்டாக தட்டி ஒரு 50 போட்டு தாக்கிட்டு போயிட்டாரு. பதோனியும் ஒரு நல்ல கேமியோ ஆடினார். பவுலிங் சைடில் பார்த்தோன்னா ஹர்திக் ஸ்லோயர் பால்ஸை பயங்கர எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எல்லா நல்ல பேட்ஸ்மேன் கட்டி அது ஒரு 5 எடுத்தார். அவரோட ஃபர்ஸ்ட் 5 இன் IPL. எல்எஜி அப்படியே ஒரு 203 போஸ்ட் பண்ணாங்க. 204 டார்கெட் ஓரளவு டீசென்டான டார்கெட்டாக தான் இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம 2 MI ஓப்பனர்ஸும் அப்படியே அச்சு பிசிறாமல் ஒரு மிரர் இமேஜ் மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. 53ல் சடனாக வந்த நமன் பயங்கரமாக ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அப்புறம் சூர்யா தட்டி ஒரு 67 ரன் அடிச்சு எப்படியோ டீசெண்டாக கம்பேக் கொடுத்தா திக்வேஷ் பயங்கரமாக பவுலிங் போட்டார். பயங்கர எக்கனாமிக்கலாக போட்டார். திலக் வர்மாவுக்கு பால் பேட்லேயே படலை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது 19th ஓவரில் திடீர்னு தம்பி ரிட்டையர் ஆகிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இது அவர் கான்ஃபிடன்ஸை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷர்துல் தாக்கூரோட 19th ஓவரில் வெறும் 7 ரன் தான் போச்சு. அது ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். ஹர்திக் பாண்டியா இந்த ஹீரோ இந்த வில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சுச்சுவேஷன்.